சோ இந்தியா வேஸ் பங்களாதேஷ் சூப்பர் 8ல இந்தியாவோட இரண்டாவது போட்டி அண்ட் பங்களாதேஷுக்கும் இந்தியா வேஸ் பங்களாதேஷ் சூப்பர் 8ல இரண்டாவது போட்டியா? கரெக்டா சொல்லு. ஓகே, அவர் சொன்னபடி பாத்தீங்கன்னா இந்தியாவோட செகண்ட் பிராக்டிஸ் மேட்ச் சூப்பர் 8ல. இது நியாயமான விஷயம். ஏன்னா வந்து உனக்கு ஃபுல் டீடைல் வீடியோக்குள்ளே சொல்றேன். பங்களாதேஷ் தான் ஒரு டீம் சொல்லி இந்தியா கூட கம்பேர் பண்ணவே கூடாது. அது என்னன்றத முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஓகே நிதிஷ், நான் எதுக்காக சொன்னேன் பங்களாதேஷ் வந்து ஒரு டீமா கன்சிடர் பண்ணல, ஏன் வந்து பங்களாதேஷ் கூட செகண்ட் பிராக்டிஸ் மேட்ச் சொல்றேன்னா T20 வச்சுக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 13 மேட்ச் நடந்திருக்கு T20 இன்டர்நேஷனல். ஆமா, ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 மேட்ச் வந்து டீம் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. சரி, அப்ப வேர்ல்டு கப் ரெக்கார்ட் நான் சொல்லிடுவா? சொல்லு. 4 டைம் மோதிருக்காங்க, 4 டைமுமே இந்தியா தான். ஆனா ஒரே ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்கான ஹோப் கிடைச்சது. ஆனா அன்னைக்கு MS தோனி சிங்கிள் ஹேண்ட்ல வந்து கிளவுஸை கட்டிட்டு கீப்பிங் பண்ற பேர்ல ஸ்டெம்ப் அடிச்சு அந்த கனவை மொத்தமா உடைச்சிருப்பாரு. பங்களாதேஷால அப்பயும் ஜெயிக்க முடியாது. பங்களாதேஷ் கனவு உடைச்சிட்டே தான் இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா வந்து பங்களாதேஷ் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியா கிட்ட ஒரு டீமே இல்லப்பா. அவ்வளவுதான்ப்பா விஷயம். நீ 11 பேர் இல்ல, இருக்கிற 16 பேர் ஆட வச்சா கூட ஜெயிக்க முடியாதுங்கிற. சரி, ஓகே, நிறைய பேசுறீங்க. தப்பு கொடுக்காம இருந்தா சரியாவுங்க. பங்களாதேஷ் நீ சும்மா இஷ்டத்துக்கு பேசாரா நிதிஷ்? நீனும் கிரிக்கெட் பார்த்துருக்க, உனக்கு கிரிக்கெட் பத்தி தெரியும். நீ சொல்லு, பங்களாதேஷ்ல நியாயமா ஜெயிப்பாங்களா இந்தியா? நீ சொல்லு. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் இல்ல, வாய்ப்பு இல்ல. இந்தியா போயிடுச்சு செமிஃபைனல். இப்பயே வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்கண்ணா. இந்தியாவுக்கு 88%, பங்களாதேஷுக்கு 12%. 12%? அந்த 12% போட்டான் போல, அவனை காட்டு எனக்கு தெரிஞ்சாங்க. இல்ல, அந்த வெப்சைட் போட்டு இருந்துச்சு, எனக்கு எதுவும் தெரியாது அதை பத்தி. 12% எந்த நம்பிக்கையில போட்டானுங்க? சோ இந்த டோர்னமெண்ட்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு போட்டி வின் பண்ணிட்டு உள்ள வராங்க, பங்களாதேஷ் ஒரு போட்டி தோத்துட்டு உள்ள வந்திருக்காங்க. அவ்வளவுதான், அடுத்த மேட்ச் தோக்க தான் போறாங்க அவங்க. ஆனா பங்களாதேஷுக்கு நிலைமை பாத்தீங்களா? இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஒரு போட்டி, அடுத்த நாள் ஈவினிங் ஒரு போட்டி. தோக்க போற மேட்ச் அடுத்த நாள் ஆனா அன்னைக்கு ஆனாடா விடு, பரவாயில்ல, ஆட்டு போட்டு. அதான் சொன்னேன், அதாவது குரூப் ஸ்டேஜ்ல வந்து இந்த கனடா, அப்புறம் இந்த டம்மி டீம் ஓமன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கல்ல, அதுதான் இப்ப சூப்பர் 8ல இவங்க எல்லாம் யாரா இருந்தா வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கறாங்க. ஆடி இருக்காங்க, அடுத்த மேட்ச் ஆடி வாங்குவாங்கடா. ஓகே, இப்போ இந்த மேட்சுக்குள்ள வாங்க. இந்த மேட்ச் பங்களாதேஷ். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா வியூ ரிச்சர்ட் ஸ்டேடியம்ல நடக்க போகுது இந்த மேட்ச். எஸ், ஏற்கனவே வந்து சவுத் ஆப்பிரிக்கா USA மேட்ச் பாத்திருப்பீங்க இல்லையா? சோ அந்த இடத்துல வந்து அதே ஸ்டேடியம் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருந்திருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அடிச்ச 196 தான் அந்த கிரவுண்ட்ல ஹையஸ்ட். ஆனா ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 117 தான் அந்த கிரவுண்ட்ல. 117 தான். செகண்ட் இன்னிங்ஸ் 107 தானா. அப்ப திரும்பவும் நம்ம குரூப் மேட்சுக்கு போக போறோமா? எனக்கு லாஸ்ட் மேட்ச் 190 180 அப்படிங்கறத அடிச்சிருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஆட வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த பிச்சை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து மேபி மாறலாம். அந்த பிச்சை யூஸ் பண்றது விராட் கோலி அந்த பிச்சை எப்படி யூஸ் பண்ண போறான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் இன்னும் என்ன வரலையேன்னு பார்த்தேன். ஏன்னா தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உலக நாளே வெயிட் பண்ணிட்டு இருக்கு விராட் கோலிக்காக. அதான் விராட் கோலிக்கு ஆப்போசிட் 2 பேர் காத்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல. யாரு? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், சாகிப் அல் ஹசன். முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து இவருக்கு தானடா, ரோஹித் சர்மாக்கு தானடா பேட்டில். ஏன் ரெண்டு பேருமே ஓப்பனிங் தான இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட்ல வாய்ப்பு இருக்குல்ல. விக்கெட் கீப்பர் யாரு? லிட்டன் தாஸ். அவர் வந்து பட்டா கூட விராட் கோலி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஏன்னா மேபி அந்த ரிசல்ட் அவர் கொடுக்கறது விரும்புறாருன்னு சொல்றாங்க எல்லாரும். என் தலைவன் ஆஸ்திரேலியா கிட்ட தானே ஃபார்முக்கு வருவாரு, அது வரைக்கும் இந்த மாதிரி ஜாலியா தான் ஆட போறாரு. சோ ஓகே, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா vs பங்களாதேஷ். இந்தியாவோட பெரிய பலமே இந்தியாவோட பவுலிங் தானே. சூப்பர். இந்தியாவே பலம் தான்டா. எத்தனை வாட்டரா சொல்றது உனக்கு? ஓப்பனிங் ரோஹித் சர்மா அடிக்கலாம் என்ன? இப்ப 11 பேர் கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போறதுக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு அப்ப நான் ஏதாச்சும் பேசணும் தெரியுதா? அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அப்ப இந்தியாவோட பலமே வந்து பார்க்கும்போது பேட்டிங் பண்ணும்போது பேட்டிங் பலமா இருக்கும், பவுலிங் பண்ணும்போது பவுலிங் பலமா இருக்கும். இப்படி சொல்லி 2 நிமிஷம் கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம். ஓகே, பங்களாதேஷ் ஃபீல்டிங் பண்ணும்போது ஃபீல்டிங் பலமா இருக்கும். பங்களாதேஷோட பலமா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். ஆடியன்ஸ் தான் பலமா பாக்குறேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பலவீனமே அதான், நான் இந்தியன்ஸ் ஆடினாலே போதும், மேட்ச் போயிருது. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாகிப் அல் ஹசன் அண்ட் முகமதுல்லா தான் பெரிய கீயா இருக்க போறாங்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும். அவங்க தான் கீயா இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவர் வந்து மேபி இம்பாக்ட் ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா. ஏன்னா இவங்க 3 பேருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க, மறந்துட வேணாம். அண்ட் அதே சமயத்துல வந்து இந்தியா கூட வந்து ஒரு ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் ஆனா இந்தியாவோட ஓப்பனர்ஸ் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மேபி சேஞ்சஸ் இருக்குமா? ஏன்னா இது வரைக்கும் வந்து ரோஹித் சர்மானால சேஞ்சஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். பட் லாஸ்ட் மேட்ச் சிராஜுக்கு பதிலாக வந்து குல்தீப் யாதவ் உள்ள வந்தாரு. அது பார்க்க செம மூவா இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் கிரெடிட்ஸ் கொடுத்திருந்தேன் ரோஹித் சர்மாக்கு, செம பிளானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேபி நாளையோட டாப் ஆர்டர்ல ஒரு சின்ன மாற்றங்கள் வந்தால் வரலாம் அப்படின்றது என்னோட கெஸ்ஸிங்கா இருக்கு. பட் ஆனா அதை மாத்த மாட்டாரு, மேபி வருமோ கூடாது. சோ எஸ், இந்த ஒரு பேட்டில் வந்து செமையா தான் இருக்கும் பங்களாதேஷ் அண்ட் இந்தியான்றது. சோ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா செமையா இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு, பேட்டிங்ல சொதப்பினாங்கன்னா பவுலிங் காப்பாத்தி கொடுத்துரும், பவுலிங் சொதப்பினாங்கன்னா பேட்டிங் காப்பாத்தி கொடுத்துரும். ஆனா பங்களாதேஷ்ல ஏதாச்சும் ஒண்ணு இந்தியாவே சொதப்பினாங்கன்னா பங்களாதேஷ் காப்பாத்தி கொடுத்துரும்.
சூப்பர். ஆமா டெஃபினட்டா அவங்களும் தோத்துருவாங்க நம்மள்ட்ட. ஓகே. இதெல்லாம் நமக்கு பாயிண்ட் தான் நமக்கு. இதே மாதிரி ஆஸ்திரேலியா நினைச்சிட்டு வர போறாங்க. ஆஸ்திரேலியாலாம் பத்தி பேசாத. ஆஸ்திரேலியாலாம் முரட்டு வெறியில இருக்கிறானுங்க அந்த பக்கம். அதுக்கோசம் தான் காத்து நிக்கிறேன் அப்படின்னு காத்து நிக்கிறானுங்க. இந்தியா வந்து தான் காத்துட்டு இருக்கு. எதுக்கு வேர்ல்டு கப்ல திருப்பி கொடுக்க நேரமாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரீல்ஸையும் பறக்க விடுறோம். ஆனா அவனுங்க தாங்க பறக்க அது விடுறாங்க. அடுத்த வீடியோனே. ஆனா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா vs பங்களாதேஷ் ஒரு சில பேட்டில்ஸ் இருக்கு. நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஓபனர்ஸ் வெஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான். இந்தியாவோட ஓபனர்ஸ்னா யாரை சொல்ற நீ? விராட் கோலி, ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா வேணா சொல்லு. ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல கண்டிப்பா 60+ டெஃபினட்டா போயிருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி தலைவன் கலக்குறான். சோ அடுத்த பேட்டில் விராட் கோலியா இல்ல சாகிப்? அவ்வளவுதான். இந்த பேட்டில் யார் ஆப்போசிட் அவன் ஜெயிச்சிட்டான். விராட் கோலிக்கு ஆப்போசிட்க்கும் ஜெயிச்சிட்டான். சரி ஓகே, புரிஞ்சிருச்சு எனக்கு. அடுத்து சாகிப் ஒரு பேட்ஸ்மேனா, வெஸ் ஜடேஜா ஒரு பவுலரா, யார் ஜெயிப்பாங்க? சாகிப். இப்ப இருக்க ஃபார்முக்கு நான் சாகிப் தான் போவேன். சம ஆல்ரவுண்டர் தம்பி அவரு. ஒண்ணு அந்த மனுஷன் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, இல்ல பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் வந்து பங்களாதேஷ்ல மாட்டிட்டு இருக்கா நல்லா எதுக்கே முடியல இது வரைக்கும். சரி ஓகே. லிட்டன் தாஸ் வெஸ் ஹர்ஷ்தீப் சிங். நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. லிட்டன் தாஸ். லிட்டன் தாஸா? எஸ். ஆனா நீங்க சொல்ற பேட்டில் எல்லாம் பார்த்தா பங்களாதேஷ் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஆனா லிட்டன் தாஸ் பிரெடிக்ஷன் என்னமோ இந்தியா ஜெயிக்கும். இல்ல பும்ரா இருக்கான் நம்ம சில ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. ஓ அப்படி, அதாவது ஹர்ஷ்தீப் அடிச்சிருவான், பும்ரா எடுத்துருவான். பும்ரா எடுத்துருவாரு, ஹர்திக் பாண்டியா எடுப்பாரு. ஓகேண்ணே. இந்தியா vs பங்களாதேஷ் இதுல ஒரு 5 ஃபேண்டசி பிக்ஸ் நீங்க சொல்லுங்க. ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், அப்புறம் வந்து பும்ரா, இந்த பக்கம் வந்து சகிப் அல் ஹாசன். ஓகே. அதுக்கப்புறம் முஸ்தபிஸ் ரஹ்மான். போதுமா? போதும். எனக்கு முஸ்தபிஸ் ரஹ்மான் இல்லனா லிட்டன் தாஸ். அப்படி. ஆமா. அது இருப்பாரு. என்னது? அந்த இல்லனால சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது எனக்கே வா. சரி ஓகே, நான் எடுத்துக்கிறேன். லிட்டன் தாஸ். மஹ்மதுல்லா. அதனால தான் அந்த இல்லனா வாயில வந்துச்சு. சிவம் தூபே வா. குல்தீப் யாதவ். ரெண்டாவது வாடினா பொரிச்சா பண்ணும் போல இருக்கு. ஜடேஜா. ஃபேண்டசி 5 எடுறான்னா அடுத்த வாட்டி ஸ்குவாட்ல இல்லாத 5 எடுத்துக்கிட்டு இருக்கான். யாரா வண்டி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. எது அந்த ஸ்குவாட்ல இல்லாதா? சரி ஓகே. முடிச்சு போமா. ஓகே மக்களே, சோ தொடர்ந்து மேட்ச் பாருங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. அந்த டாப் 4 மறக்காம போடுங்க. செமிஃபைனல் யார் போவானு.